இஸ் ஃபைட்டிங் டு மேக் அ குட் ஃபிலிம் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அதான் டிகே சிறந்த ஒரு கேமராமேன். நான் ஒரு சில அவரை பார்ப்பேன், சீரியலை சொல்லி பார்ப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் கிரிட்டிக்கலா ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது. சித்துக்கு அப்படிதான், எனக்கு அப்படிதான். டவுட் வந்துட்டே இருக்கும். அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டனால மண்டல ஏதாச்சும் ஒரு இது பண்ணிடலாமா அப்படி பண்ணலாமா நினைச்சுக்கிட்டு. ஸோ மெனி டைம்ஸ் யூ ரேஸ் ஃபியூ டவுட்ஸ். அதுல ஸ்ரீகணேஷ் வந்து நிறைய இயக்குநர்கள் பார்த்துட்டேன். நான் ஸ்ரீகணேஷ் இஸ் சச் ஸ்வீட் ஹார்ட், அதை சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர் சொல்லுவாங்க. லீ குவான் யூ பத்தி சொல்லுவாங்க. லீ குவான் யூ சொல்லுவாங்க பர்சன் ஹூ லவ் த பீப்புள் ஆஃப் சிங்கப்பூர். ஆனா இவர் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர் சொல்லுவாங்க. அவர் வந்து செய்யறது செஞ்சிருக்கணும் சார் அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டு சொல்லுவார். அவ்வளவுதான் சொல்லுவோம். கணேஷ் இந்த மாதிரி இதுல இந்த டயலாக் இப்படி மாத்தி சொல்லிடுறேன் கணேஷ். சரி சார், அப்படியா சார், ஓகே சார். சரி நான் அந்த டயலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலாம் போனோன்னே சாட்டெல்லாம் வச்சுட்டு சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லியிருக்கேன் சார். இதுதான் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர். நீங்க அதை மாத்திலாம் சொல்ல வேணாம் சார், எனக்கு தெரியும் சார், ஸ்கிரிப்ட் எழுதுனாலும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும் சார், நீங்க பெரிய நடிகராக நிறைய படம் நடிச்சிருக்கலாம், நான் சொன்னது மட்டும் செஞ்சிருக்கேன் சார். I like that about it. Conviction that what he has written will be there in the screen சொல்லி நினைச்சதான் ஸ்ரீ கணேஷ். இனிஷியலா என்ன இப்படி சொல்லிட்டே இருக்காருன்னு பார்த்தேன். பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஃபெல்ட். சரத் இந்த மாதிரி கேட்டுட்டே இருக்காரு. கேள்வினா கேள்வி கேட்கும் போதுதான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இப்போ ஃபீல் ஆகிட்டான் anything ஹாஷா அதை சொல்லியிருந்தானா சொல்லலை. இருந்தாலும் I apologize if I have done anything, any harm to your mind, mentally I have disturbed you. I felt like saying that to you. இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன். How it's going to reach the mass, how எங்க போய் ரீச் பண்ண போகுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. We have done our job well. Vasudevan has worked well, Shanti has worked well, Aarti has worked well, Prabhu has worked well, and Aishu has worked well. கரெக்ட் தானே சைத்ரா? குடும்பத்தை மறந்துட விடாது, அதனால தான் சொன்னேன். ஸோ எவ்ரிபடி இஸ் பட் தன் த பார்ட். அதில் வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும். இந்த படத்தை போய் பாருங்க. அண்ட் ஒன் திங் நான் எல்லாத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். The audience when you go and see, other than the press and the media who are authorized, who are given the right to even criticize a movie or write good about a movie, they've got the right because they are film critics. But as audience, நீங்க போய் படம் பார்க்கும் போது keep your judgment reserved. Let everybody see it and come up with an opinion. படங்களை போய் பார்த்து உள்ள இருந்துகிட்டே மச்சான் உள்ள வந்துடாதா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்க வியூ அப்படி டேஸ்ட் டிஃபர். ஒருவருடைய விஷயம் இன்னொருத்தருக்கு அமிர்தமா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா? So let them all go there, you all go watch the film. Let every individual make their own decision how this movie is. அப்படி பண்ணா இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ won't go anywhere. நான் பத்திரிகையாளர் சிலர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகள் இருக்கு இல்லையா,